சகோதரர்களே, உம்மா மேல இருந்தா நீங்க கீழே இருங்க, உம்மா மேல இருந்தா நீங்க கீழே இருங்க. உம்மாட காலை புடிங்க, தலையை தடாவுங்க, உம்மாக்கு முத்தம் கொடுங்க. நீங்க போற உம்ரா, நீங்க போற ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அது யார் போனாலும் சரி, யார் போனாலும் சரி. பைஹக்கியில வருகிறது ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்மாவை பார்த்து ஒரு காணி சிரிச்சா அல்லாஹ் உனக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மையை தருவான். ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அப்படின்னா நாங்க 100 தரம் சிரிப்போமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 100 ஹஜ்ஜி கிடைக்கும் அப்பா உனக்கு. வீட்டுல இருந்து ஒவ்வொரு நாளும் எத்தனை ஹஜ்ஜி செய்யலாம் சகோதரர்களே. தாய்க்கு நிகர் யாரும் இல்ல சகோதரர்களே, தாய்க்கு நிகர் யாரும் இல்லை. அது பெரிய பாடம், வேற பாடம். மனைவியுடைய இடத்துல இன்னொரு மனைவி வரலாம். மனைவி இல்லாட்டி தாய் மௌத்தானால் தாயுடைய இடத்துக்கு ரீப்ளேஸ் இல்ல சகோதரர்களே. தாயை கண்ணியப்படுத்துங்க, மன்னிப்பு கேளுங்க, கட்டி புடிச்சு கொஞ்சம் அம்மா நீங்க மன்னிக்கலண்டா அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டானாம். அல்லாஹ்வுக்காக இந்த பாவங்களை நான் செய்த குற்றங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அழுங்க கையை பிடிச்சி. பெண்களும் தான் ஆண்களும் தான் பாப்பாவோட கண்ணியமாக நடந்து, பாப்பா என்ன மன்னிச்சிருங்க, நான் செய்த குற்றங்களை எல்லாம் மன்னி